முன்னெல்லாம் தட்டைக்காய கடையில பாக்கும்போது இந்த காய வச்சு என்ன டிஷ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் வாங்குனதும் இல்ல. ஆனா இப்ப இந்த ரெசிபி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கிடைச்சாலும் நான் தேடி போய் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தட்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய உருளைக்கிழங்கு ஒண்ணு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதா இருக்கறதுனால 2, பெருசா இருந்தா 1 போதும். தக்காளி மீடியம் சைஸ் 2 எல்லாம் எடுத்து வெட்டி வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு குட்டி குட்டி பீசஸா இருக்கணுங்க. நீங்க தோல் எடுத்துட்டோ இல்ல தோலோடவோ கூட வெட்டிக்கலாம். நான் இன்னைக்கு தோல் எடுத்துட்டு வெட்டியிருக்கேன். ஒரு குக்கர்ல 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு முதல்ல தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளவு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுல 2 மடங்கு தக்காளி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தட்டைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 பேர் சாப்பிடலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்ல 1 ஸ்பூன் நிறைச்சு சாம்பார் தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்ப இது கூட நான் சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இந்த தண்ணி போதும், சரியா இருக்கும். அதிகமா சேர்த்தோம்னா கடைசியில நம்ம ரொம்ப நேரம் சுண்ட வைக்கிறதா இருக்கும். கலந்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்குறேன். நம்ம ஊத்தின தண்ணி கொஞ்சம் இருக்கு, ஆனா அந்த தண்ணியை நம்ம வத்த வைக்க தேவையில்லைங்க. இப்ப அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கு. ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு அப்படியே நல்லா அந்த உருளைக்கிழங்க மசிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல கிரேவி மாதிரி ஆயிரும். அந்த தண்ணிக்கு சரியாவும் போகுங்க. கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க, இப்படியே நல்லா இருக்கும். சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட கூட நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு சூட் ஆகாது.